வந்து bus bar system. Overview of bus bar system. Bus bar system சுருக்கமா BBT அப்படின்னா bus bar trunking. bus bar trunking சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி பார்க்கும்போது இதே டயக்ராம கலர் வியூவாக பார்த்தீங்க சரிங்களா. இது வந்து பஸ் பார் ட்ரெங்கிங்கான பஸ் பாருக்கான டயக்ராம் சரிங்களா. பஸ் பார் ட்ரெங்கிங் சிஸ்டம் அதில் பஸ் பாருக்கான டயக்ராம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்க பிளகிங் எண்ட் ஃபீட் கேபிள் பாக்ஸ் வெர்டிகல் ஃபீடர் டட். இது வந்து சுவிட்ச் போர்டு வரும். சுவிட்ச் போர்டு ஃப்ளாங் அண்ட் கனெக்ஷன் சரிங்களா. இது வந்து பஸ் பார் சிஸ்டத்தோட அரேஞ்ச்மெண்ட். பஸ் பார் சிஸ்டம்னா என்ன சரிங்களா. பஸ் பார்னா என்ன நம்ம ட்ரிபிள் பசங்க 4th செமஸ்டரில் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2 அப்படின்ற லேபில் மிஷினரிஸ் ரன் பண்ணும் பொழுது நம்ம லேபில் ட்ரிபிள் லேபில் இருக்கக்கூடிய அந்த பேனல் போர்டு நமக்கு லேபுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பேனல் போர்டு இருக்கு இல்லையா, அந்த பேனலோட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் காப்பர் பார்ஸ் இருக்கும். காப்பர் பார் நல்ல கனமான காப்பர் பார்ஸ் வந்து 3 ஃபேஸ் லைன்னா 3 நியூட்ரல் கீழே எர்த்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி காப்பர் பாரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ஆங்கிளில் அரேஞ்ச் பண்ணி அந்த காப்பர் பார் சிஸ்டத்தை சுற்றியும் என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டல் பாக்ஸால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ தான் வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளும் டச் ஆகிற மாதிரியும் நம்மளும் தெரியாதனமாக அந்த பஸ் பாரை தொட்டு ஷாக் ஏற்படாமல் இருக்கிறதுக்காண்டி மெட்டல் பாக்ஸ் வச்சு சுற்றியும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கக்கூடிய காப்பர் பஸ் பாரு 3 ஃபேஸ்னா 3 நியூட்ரலுக்கு ஒன்று 4 கீழே எடுத்துக்கு தனியாக பஸ் பார் கனெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பஸ் பார் கனெக்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். இதை வந்து ஒரு பேனல் போர்டு, அதாவது பேனல் போர்டுனா மெட்டல்னா நிறைய ஒரு இரும்பு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெட்டிக்குள்ள மொத்தத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. சுற்றியும் மெட்டல் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டல் பாக்ஸுக்கு மூடி மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டல் பாக்ஸை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ண தேவையில்லை. வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஹேண்டில் வச்சு ஒவ்வொரு தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஹேண்டில் வச்சுருப்பாங்க. அந்த ஹேண்டில் வச்சு ஆன் ஆஃப் நம்ம வெளியிலேருந்து பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரிபிள் லேபில் இருக்கக்கூடிய அந்த பேனல் போர்டு வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது இன்புட் சப்ளை நமக்கு வரக்கூடிய இன்புட் சப்ளை நேராக கேபிள் வழியாக, அதாவது பவர் ஹவுஸ் இருக்கக்கூடிய இன்புட் சப்ளை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய இன்புட் சப்ளையை பவர் ஹவுஸ் வழியாக கேபிளில் கொண்டு வந்து இந்த பஸ் பார் சிஸ்டத்தில் இந்த இடத்துல இன்புட்டாக கொடுத்து இன்புட்டாக கனெக்ட் பண்ணிடுறாங்க. இன்புட்டாக கொடுக்கும்போது வரக்கூடிய கேபிள்ஸில் லெக்குன்னு சொல்லக்கூடிய அலுமினியத்தால் செய்யப்பட்ட ஒரு ஹோல்ஸ் போட்ட அலுமினியத்தை செய்யப்பட்ட லெக் மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை இந்த பிளக்ல இன்சர்ட் பண்ணி போல்ட் நட்டை வச்சு டைட் பண்ணுறாங்க. இன்புட் சப்ளை பஸ் பார் வருது. 3 ஃபேஸ் சப்ளைனா RYP சொல்லக்கூடிய 3 ஃபேஸ் நமக்கு தெரியும். நியூட்ரல் தனியாக வந்துடும், 4 வயர் சிஸ்டம். அது போக எர்த்து தனியாக கீழே வந்துடும். பேனல் போர்டில் கீழே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இன்புட் சப்ளையை நம்ம லெக்கை வச்சு இன்சர்ட் பண்ணிடலாம். 3 ஃபேஸ்னா 3 பஸ் பார் இருக்கும். நியூட்ரல் தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஹரிசாண்டலாக இருக்கும். வெர்டிகலாக இருக்கக்கூடிய ஆங்கிளில் ஹரிசாண்டலாக கொண்டு இருப்பாங்க. 3 ஆங்கிள் கீழே நியூட்ரல் இருக்கும். அது கீழே எடுத்து ரேஷியல் பாட்டு. அப்போ இன்புட் சப்ளையை கொடுத்துடலாம். பஸ் பார் இன்புட் சப்ளை கொடுத்துட்டு அந்த பஸ் பார் வந்து அவுட்புட் சப்ளையை எடுத்து நம்ம மிஷினரிஸு, மோட்டாரு, லோடுகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுறோம் சரிங்களா. அப்போ இன்புட் சப்ளை டேரெக்டாக கொடுத்தாலும் அவுட்புட் இருக்கு இல்லையா, அவுட்புட்டு அந்த அவுட்புட் ஆனது MCB சொல்லக்கூடிய மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், MCCB
அப்படின்றது மோல்டு கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்யூட் பிரேக்கரை யூஸ் பண்ணி அந்த சர்க்யூட் பிரேக்கரையும் பார்த்தீங்கன்னா வெளியில இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த பேனல் போர்டுக்குள்ளேயே அந்த பஸ் பார்லேயே எம்சிபியும் எம்சிசிபியும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த எம்சிபிக்கு இங்கே வரக்கூடிய இன்புட் கொடுத்து எம்சிசிபியிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து தான் லோடுகளுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் இன்புட் சப்ளை அவுட்புட் சப்ளை அதுக்கு தேவையான ப்ரொடெக்டிவ் டிவைஸ் எல்லாமே இந்த டோட்டல் பஸ் பார் சிஸ்டம் அந்த பேனல் போர்டுக்குள்ளேயே என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவருக்குள்ளேயே எல்லாம் பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க. அப்போ மெட்டல் பாடிக்குள்ளே எல்லாமே அமைச்சிருது. இந்த மெட்டல் பாடி வெளியில ஸ்க்ரூ பண்ணி கவர்கள் மெட்டல் கவர்கள் வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஹேண்டில் வச்சு வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது. அப்போ ஆன் ஆஃப் வந்து ஈஸியாக பண்ணலாம். அப்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக பண்ணலாம், ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்சும் கூட ஃபியூஸ் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி ஃபியூஸ்னால் ஹெச்ஆர்சி ஃபியூஸ், கிட்கேட் ஃபியூஸ் எல்லாமே ஃபியூஸ்களை வச்சு வரக்கூடிய எம்சிசிபியிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் ஆனது ஃபியூஸ் வழியாக அந்த ஹேண்டில் இருந்து ஆப்ரேட் பண்ணால் அவுட்புட் லோடுகளுக்கு போகிற மாதிரி இந்த சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளேயே அந்த பேனல் உள்ளேயே மொத்தமாக அமைச்சிருக்காங்க. இதைத்தான் என்ன சொல்கிறோம், பிபிடி பஸ் பார் ட்ரைக்கிங் சிஸ்டம். சரிங்களா? இதில் மொத்தம் பார்த்துக்கலாம். இதில் சுவிட்ச் போர்டு இருக்கு. வரக்கூடிய அந்த அவுட்புட் ஆனது நமக்கு தேவையான சுவிட்ச் போர்டுகளில் இப்போ வந்து நமக்கு பார்த்துருக்கோம். லேபுகளில் ஜென்ரேட்டர் தனியாக இருக்கும், மோட்டார், டிசி மோட்டார், ஏசி மோட்டார், ஷண்ட் மோட்டார் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு மோட்டாருக்கும் அந்த மோட்டாருடைய இருப்பிடத்துக்கு இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்டு தனித்தனியாக கேபிள் வழியாக கொண்டு போய் அந்த மோட்டரோட சுவிட்ச் போர்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயினில் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து எடுத்து நம்ம சர்க்யூட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய அவுட்புட் ஆனது கேபிள் வரக்கூடிய அவுட்புட் ஆனது பூமிக்கு அடியில் சிமெண்டால் செய்யப்பட்ட பள்ளத்திற்குள், பள்ளம் சிமெண்டால வந்து ஒரு ட்ரென்ச் மாதிரி ஏற்படுத்திருக்காங்க. ட்ரென்ச் மாதிரி ஏற்படுத்திருக்க பள்ளத்துக்குள்ள கேபிள்களை பாதுகாப்பாக கொண்டு போகணும். அந்த பள்ளத்துக்குள்ள கொண்டு போகும்போது காங்கிரீட் போட்டு கொள்ளை ஏற்படுத்திருப்பாங்க, சிமெண்டால் பிடிச்சிருப்பாங்க, சேஃப்டியாக இருக்கும். அதில் கேபிள் கொண்டு போகணும். அந்த கேபிள் மேலே மூடியை வச்சு சிமெண்டால் செய்யப்பட்ட ஸ்லாப்கள் வச்சு மூடி வச்சு சேஃப்டியாக முடிப்பாங்க. எந்த விதமான மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படாத அளவுக்கும், மிதிச்சு டேமேஜ் ஆகாத அளவுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர்கள் மழை நேரங்களில் தண்ணீர் உள்ள போய் ட்ரென்ச் உள்ள நிம்பி ஷார்ட் சர்க்யூட் ஏற்படாதவாறு ட்ரென்ச்சுகள் பாதுகாப்பானதாக மூடி வச்சு மூடி அந்த கேபிள்களை கொண்டு போய் ஒவ்வொரு மோட்டருக்கும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதை என்ன சொல்கிறோம், பஸ் பார் ட்ரைக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய அந்த ட்ரென்ச்னு சொல்லக்கூடிய சிமெண்டால் செய்யப்பட்ட பள்ளங்களில் கேபிள் கொண்டு போகிறாங்க. சிமெண்ட் ஸ்லாப் வச்சு முடிக்காமல் சொன்னேன். அந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய சிஸ்டங்கள் இருக்குது. இது வந்து நம்ம லேபில் பார்த்துருக்கோம். லேபில் இருக்கக்கூடிய மோட்டார், ஜென்ரேட்டரு, மிஷினரிஸ் எல்லாமே இந்த மாதிரி ட்ரென்ச்சுக்குள்ளே கேபிளை கொண்டு போய் அந்தந்த மோட்டார் பக்கத்தில் இருக்கிற சுவிட்ச் போர்டுக்கு தனித்தனியாக வாங்கி போகுது பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம லேபில் பயன்படுத்தக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரேன்னு சொல்கிறாங்க. கேபிளை கொண்டு வரதுக்கு ட்ரேகளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காப்பரு, அலுமினியம் இந்த மாதிரி மெட்டீரியலாக செய்யப்பட்ட ட்ரேகளை தனித்தனியாக கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி இந்த கேபிள் ட்ரே வந்து அந்த ஹைட் வந்து அதிகமாக இல்லாத அளவுக்கு, அந்த ஹைட் வந்து அதிகமாக இல்லாத அளவுக்கு கேபிள் ட்ரேயை தாங்கி போகிற அளவுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. கேபிளோட வெயிட் தாங்குற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. அப்போ மீடியம் வெயிட் உள்ள கேபிள்களை ஈஸியாக அதில் கொண்டு போகலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சுகள் மெத்தடை காட்டியும் இது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கேபிள் ட்ரேயோட ரெண்டில் 30% 30% இந்த மாதிரி ஹோல்ஸில் டட்டில் அந்த ட்ரேயில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன் ஏற்படுத்திருக்காங்கன்னா இந்த கேபிள்கள் கொண்டு போகும்பொழுது கேபிளில் இருக்கக்கூடிய அந்த கேபிள் வழியாக செல்லக்கூடிய கரண்ட்னால் இருக்கக்கூடிய ஹீட் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் சர்க்குலேஷன் ஏற்பட்டு அந்த ஹீட் வந்து வெளியில் செல்லும்படியாக இந்த ட்ரேகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய
இருக்கக்கூடிய அமைப்பை தான் என்ன சொல்லுவோம், கேபிள் ட்ரே சிஸ்டம். சரிங்களா? அப்ப இருக்கக்கூடிய பஸ் பார் அப்படின்னா கனமான காப்பர் பாரால் செய்யப்பட்ட கண்டக்டர் தான் பஸ் பார்னு சொல்றோம். சரிங்களா? இது ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். இதை வந்து ரெண்டு விதமா பயன்படுத்துறாங்க. காப்பர் பாரால யூஸ் பண்றாங்க, அலுமினியம் பாரால யூஸ் பண்றாங்க. ஆனா அலுமினியம் பார் காட்டிலும் காப்பர் பாரை யூஸ் பண்ணி இந்த பஸ் பார் ஏற்படுத்தணும்னா ரொம்ப கண்டக்டிங் மெட்டீரியல், நல்ல காப்பர் வந்து நல்லா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். பஸ் பாருக்கு அதாவது அலுமினியத்தை காட்டிலும் காப்பரை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு எஃபிஷியன்சியா இருக்கும். அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் ஏற்பட்டு பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதில் வந்து காப்பர் கடத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால காப்பரை நிறைய இடங்களில் பயன்படுத்துறாங்க. காப்பர் தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கு பஸ் பார் சிஸ்டத்தில். நம்ம லேப்ல கூட பார்த்துருப்போம், பஸ் பார் வந்து காப்பர் தான் செஞ்சிருப்பாங்க. காப்பர் தான் மேக்ஸிமம் வந்து அந்த லூஸ் கான்டாக்ட் ஏற்படும் போது அது கார்பன் மாதிரி படியும், கருப்பு கலரில் கார்பன் மாதிரி படியும். அப்போ வந்து அந்த கான்டாக்ட் வந்து சரியாக ஆகலைன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த பஸ் பார் சிஸ்டத்தோட லெக்கை வந்து போல்டு அந்த ஸ்க்ரூ நட்டு ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு அந்த லெக்கை வந்து தனியாக கலட்டி அந்த பஸ் பார் மேலே இருக்கக்கூடிய அந்த கார்பனமான கரித்தூள்களை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லெக்கை வந்து அதில் மாட்டி வச்சோம்னா நல்லபடியாக கான்டாக்ட் நல்லா கிடைக்கும். அவுட்புட்டில் வேற மேஜராக ஃபால்ட் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் வந்து எம்சிபி எம்சிசிபின்னு சொல்லக்கூடிய சர்க்யூட் பிரேக்கரையும் உள்ள வச்சு தான் அதுலேருந்து அவுட்புட் நம்ம எடுக்கிறோம். அப்படின்னும் போது வெளியில் மிஷினரிஸில் லோடுகள் ஏதாவது சின்ன ஃபால்ட்டு, ஷார்ட் சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட்டு, வைண்டிங்கில் ஃபால்ட்டு, ஓவர்லோடு, இந்த மாதிரி நேரங்களில் அதிகப்படியான கரண்ட் லோடு எடுக்கும்போது இந்த எம்சிசிபின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகி லோடுகள் வந்து பாதுகாப்பானதாக செயல்படுகிறது. லோடு இருக்கக்கூடிய கரண்ட் வந்து அதிகப்படியாக எடுக்கும்போது லோடு அதிகமாகும் பொழுது ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் ஏற்படும் பொழுது இது வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணி எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும் பொழுது மோட்டார் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ இந்த பஸ் பார் சிஸ்டம் ரொம்பவே பாதுகாப்பானதாக இருக்கு. இதை எங்கே பயன்படுத்துறாங்கன்னா லேப்களில் நம்ம மெயினாக பார்த்துருக்கோம். அது போக அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிற இடங்களில் பயன்படுத்துறாங்க. தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளில் பயன்படுத்துறாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய குடியிருப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போகக்கூடிய சப்ளைகளை தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அதுக்கு பவர் ஹவுஸ் பக்கத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தனியாக இந்த பேனலோட மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல எளிமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேனல் பாக்ஸை வச்சு தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அந்த ஹேண்டிலை வச்சு பவர் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, சிஸ்டங்களை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்க போது ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபால்ட் ஏற்பட்டிருந்தால் அதை வந்து தனியாக நம்ம ஆப்ரேட் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சர்க்யூட் பிரேக்கர் ஆஃப் பண்ணும்போது ஈஸியாக ஃபால்ட்டில் சரி பண்ண முடியும். அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அந்த சர்வீஸ் லைனை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமாக இந்த பேனல் வந்து யூஸ் ஆகுது பஸ் பார் சிஸ்டம். அதனால ஒரு பெரிய லெவலில் பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்கள், அப்பார்ட்மெண்ட்டுகள், அதுபோக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, தியேட்டர்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரி இடங்களில் இந்த பஸ் பார் ட்ரெக்கிங் சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப பாதுகாப்பானதாகவும் இருக்கு. சரிங்களா? பயன்படுத்துறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுற சொன்னேன். ஒரு சிஸ்டம் வந்து பஸ் பார் வந்து மேக்ஸிமம் இந்த பஸ் பார்லேருந்து அவுட் போகக்கூடிய எம்சிபியில் இருக்கிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக சர்க்யூட் பிரேக்கரை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ சர்க்யூட் பிரேக்கர் வச்சு ஆப்ரேட் பண்ணும்பொழுது அது வரக்கூடிய அவுட் லோடில் ஃபால்ட் ஏற்பட்டால் அது வந்து ட்ரிப் ஆகி நமக்கு பாதுகாப்பாக இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த சர்க்யூட் பிரேக்கரு. சரிங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கேபிளை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. கேபிளை வந்து பள்ளங்களை ஏற்படுத்தி அதில் கொண்டு போகலாம், பாதுகாப்பாக இருக்கும். அது வந்து அழகாட்டு சிறப்பானதாக இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி இந்த பேனல் போர்டு வந்து எளிமையாக இருக்கும். எங்கே வேணால் அமைச்சிடலாம். கொஞ்சம் இடம் போதுமானது, ரொம்ப இடம் தேவையில்லை. ஒரு சுருக்கமான இடம் தானே, கொஞ்சமான இடம் தானே இந்த பேனல் போர்டு அமைச்சு பஸ் பார் ஏற்படுத்தி அதிலிருந்து அவுட் எடுத்து கேபிளையாக சேஃப்டியாக கொண்டு போகலாம். அதே மாதிரி மேற்கொண்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பில்டிங் வந்து அதிகமாக ஆகுது, எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா பஸ் பார் அட்டாச் பண்ணி போல்டு போனோம் அட்டாச் பண்ணி பேனல் போர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாற்றி அமைக்கணும்னாலும் அந்த பேனல் போர்டை நம்ம கலட்டி வேறு இடத்துலையும் மாட்டிக்கலாம், எளிமையாக இருக்கும். சரிங்களா? ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி, ரொம்ப இடம் வந்து சுருக்கமாக இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கேபிள் ட்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து அலுமினியம் காப்பர் ட்ரேன்னு சொன்னேன். இந்த ட்ரேகளை பயன்படுத்தும் போது ரொம்ப எளிமையாக வந்து கொண்டு போகலாம். இதை வந்து கேபிளோட வெயிட் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க.
ரொம்ப மாடர்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, பாதுகாப்பாகவும் இருக்கு. சரியா? இது பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து அலுமினியத்தால் செய்யப்பட்ட ஒரு ட்ரேயா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்று வச்சு போல்ட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். அதாவது அது பாதுகாப்பானதாக இல்லை அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு தனியாக வச்சு அட்டாச் பண்ணி வெல்டர் வச்சு நம்ம கொண்டு போகலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ், இதில் வந்து கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் செய்யப்பட்ட ட்ரே வந்து அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய கேபிள் கொண்டு போகிறதுக்கும், வெப்பம் அதிகமாக போகுது, அதிகமான ஹீட் ஆகுது, ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போகிறதுக்கும் கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ்ட் பாலியஸ்டர் கேபிள் மெட்டீரியல் செய்யப்பட்ட அந்த ட்ரேகளை கொண்டு போகிறோம். அப்போ ட்ரேகளை என்ன மெட்டீரியல் செய்கிறாங்கன்னா கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ்ட் பாலியஸ்டர் மெட்டீரியல் செய்யப்பட்ட ட்ரே வந்து கனமான ட்ரே கனமான காப்பர் கேபிள்களை கொண்டு போகிறதுக்கும், அதே மாதிரி ஹீட் அதிகமாக யூஸ் ஆகுற இடங்களில் அதிகமான ஹீட் ஏற்படுது அந்த மாதிரி இடங்களையும் கொண்டு போகிறதுக்கு அந்த கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ்ட் பாலியஸ்டர் மெட்டீரியல் செய்யப்பட்ட ட்ரேகளை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் சொல்கிறாங்க. ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்னா நமக்கு தெரியும், சில்வர் பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா? ஸ்டைன்லெஸ் ஸ்டீலாக செய்யப்பட்ட அந்த ட்ரேகளை வந்து ஃபுட் ஃபேக்டரி, உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்களா, உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் கேபிள்களை கொண்டு போகிறதுக்கு அந்த ஸ்டைன்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட அந்த ட்ரேகளை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டீல் அப்படின்னு சொல்றது அப்போ 3 மெட்டீரியல் இருக்கு. கிளாஸ் மெட்டீரியல் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல், அதாவது ஸ்டீல் சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல், ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் சொல்லக்கூடிய மெட்டீரியல், 3 மெட்டீரியலால இந்த ட்ரேகளை பயன்படுத்துகிறாங்க. எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அந்த ரோல் இருக்கக்கூடிய அந்த ட்ரேகளை பயன்படுத்தி பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க. சரிங்களா? ஸோ ட்ரே வந்து 3 டைப்பாக இருக்குது. கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ்ட் பாலியஸ்டர் டைப் ஒன்று, மெட்டல் அல்லது ஸ்டீல் டைப் ஒன்று, ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் டைப் ஒன்று. ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்னா உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ்களுக்கு இந்த ஸ்டைன்லெஸ் ஸ்டீலை கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ இந்த பஸ்பார் ட்ரைங்கிங் சிஸ்டத்தில் பஸ்பார் அப்படிங்கிறது ஒரு பேனல் கொண்டு வச்சு பாதுகாப்பாக அமைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் அந்த மிஷினரிஸ் ரன் ஆகிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. நின்றா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பாதிக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி பஸ்பார் சிஸ்டத்தில் சப்ளை லைன் தனியாகவும் ஜென்ரேட்டர் லைன் தனியாகவும் கொடுத்து பஸ்பாரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சப்ளை லைன் வந்து கட் ஆகும் பொழுது, சப்ளை கட் ஆகும் பொழுது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அந்த ஜென்ரேட்டர் வரக்கூடிய சப்ளையை இது வழியாக இந்த பஸ்பார் ட்ரைங்கிங் சிஸ்டத்தில் இன்புட்டாக இருக்கும். இதில் வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து மிஷினரிக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இபி சப்ளையை ஆஃப் பண்ணிவிட்டு, ஹேண்டிலாக ஆஃப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சப்ளை மட்டும் ஆன் பண்ணி விட்டு பண்ணோம்னா இந்த பஸ்பார் வந்து இபி சப்ளை அவுட் கோயிங் சப்ளை வந்து கட் ஆகிடும். ஜென்ரேட்டரில் வரக்கூடிய அவுட் கோயிங் சப்ளை வந்து மிஷினரிக்கு போயிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இடங்களுக்கு ஜென்ரேட்டர் பவர் சப்ளை ரெண்டையும் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த பஸ்பார் சிஸ்டம் ரொம்பவே தொழிற்சாலைகளுக்கு ஏற்றதாக இருக்கு, பயனுள்ளதாக இருக்கு. அப்போ ஜென்ரேட்டர்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, பவர் சப்ளை வந்தோடனே இண்டிகேஷன் லேம்ப் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஜென்ரேட்டர் வரக்கூடிய சப்ளை ஆஃப் பண்ணிட்டு மெயின் சப்ளை வரக்கூடிய இபியில் வரக்கூடிய சப்ளை ஆன் பண்ணிட்டோம்னா நார்மலாக மிஷினரிஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்போ 24 ஹவர்ஸ் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் ஜென்ரேட்டர் இபி சப்ளை ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இந்த பஸ்பார் சிஸ்டம் ரொம்பவே உதவியாக இருக்கு. இது காப்பரால் செய்யப்பட்ட, கனத்த காப்பரால் செய்யப்பட்ட பஸ்பார் சிஸ்டம். இது நம்ம எல்லாமே